இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் ராயல் மார்ட். இந்த மார்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே வந்து 2 மந்த்க்கு ஒரு டைம் வர்றது. இந்த சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் வந்து இங்கே நார்மலாக இருக்கும் அப்படின்ட்டு சரின்ட்டு இங்கே வர்றது. சரி நம்ம வீட்டுக்கு தேவையான சோப்பு பவுட்ரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கிறது. பாத்ரூம் கிளீனர் எல்லாம் வேணாலும் எது வேணாலும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு ரேட்டு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும். சரின்ட்டு வந்து நானும் தேடுறேன், பையனுக்கு குளிக்கிற சோப்பை காணுமே, நம்ம ஆளுக்கு குளிக்கிற சோப்பை காணுமேன்னு பக்கத்தில் கேட்டால் கடைசியில் அது ஏன் கண்ணுக்குதான் தெரியாமல் இருந்திருக்குது. நம்ம மேலே பார்வையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சா ஒரு வழியாக வாங்கியாச்சு. இவனுக்கு வாங்கின சோப்பு தான் 100 ரூபாயை தாண்டுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. லோட பாருங்க. இந்த லோடை பார்த்துட்டு இந்த ஹெல்மெட் வந்து ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால வந்துச்சு. இந்த லோடை பார்த்துட்டு எப்படா தூக்கிட்டு போறாருன்னு ஒரே திணறு நின்றுட்டே இருந்து. சரின்ட்டு ஒருத்தர் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டு வந்து என்னையவே கேட்டாரு. ஓகே, கடவுள் அனுப்பி வச்ச வழி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்கிட்டேன். தூக்கவே முடியல. தூக்கிட்டு வந்து சேர்ந்தா வந்துட்டு கையை கழுவிட்டு கையை பார்த்தா கை வலிக்குது, அப்படியே ரெட்டா ஆயிருச்சு. பசியா, பயங்கர பசி. மணி 2 மணி ஆச்சு. காலையில 10 மணிக்கு போனவ 2 மணிக்கு தான் உள்ள வர்றேன். பயங்கர பசி. சரி மோர் தான் காலையில கண்டமாயிருச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு பாக்கெட் மோர். அதை ஊற்றி நல்லா சாப்பிடணும்ட்டு போய் உட்காந்து சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டேன். இது வந்து நைட் வச்ச முட்டைக்கோசம் காலையில வச்ச பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லா பசிக்குது. சாப்பிட்டாலும் பசிக்குது. வந்து பார்த்தா சாப்பாடு மொத்தமும் காலியாயிருச்சு. என்னடான்னு ஒண்ணுனா தேடி பார்த்தா நைட்டு வச்ச சப்பாத்தி இருந்துச்சு. சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வை, அதையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு தூக்கம் போட ஆரம்பிச்சாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.